ஹலோ டாக்டர். எஸ், மதுவோட ஃப்ரெண்டு. ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க்யூ டாக்டர். மதுவோட ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாராச்சும்? இல்லை டாக்டர், அவள் சிங்கிள் சைல்டு தான். ஏன் மதுக்கு என்னாச்சு டாக்டர்? லட்டுன்றது யார்? எங்கப்பா இருக்க? நான் கிளம்பிட்டேன், நீ சீக்கிரம் வா சரியா? ஓகே பாய். ஏ மது, இன்னைக்கும் வீட்டுக்கு போலியாடி நீ? இல்லடி, ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் இன்னும் பெண்டிங் இருக்கு. லேட் ஆகும்னு நினைக்கிறேன். நீ கிளம்பு. என்னமோ பண்ணி தொலை. நாளைக்கு பார்ப்போண்டி. சொல்லுமா. என்னடி சொல்லணும்? எங்க இருக்க? ஆஃபீஸில் தாம்மா. ஏய், மணி என்னாச்சு தெரியுமா? தெரியும், 11:30 தானே. என்னது 11:30 தானாவா? உனக்கு என்ன ஆஃபீஸ் டைமு? 8 ஹவர்ஸ் தானே. நேற்றும் வீட்டுக்கு வரல, நான் ஒருத்தி வீட்டில் இருக்கன்றதே மறந்து போச்சா? மா, ஆஃபீஸில் நிறைய ஒர்க்ஸ் பெண்டிங் இருக்கு, அதெல்லாம் முடிக்கணும். ஏய், தூங்காம சாப்பிடாம அப்படி என்னடி வேலை செய்கிற? ஏன் உங்கள் ஆஃபீஸில் நீ மட்டும்தான் வேலை செய்கிறியா? வேற யாரும் வேலை செய்யல? முதல்ல உன் டெய்ல் நம்பரை கொடு, நான் பேசுகிறேன். எது டெய்லா? அம்மா, டிஎல்மா. சரி, ஏதோ ஒன்று கொடு, நான் பேசிக்கிறேன். ஷோ அம்மா, நீ போனை வை, நான் ஏய், சீக்கிரமா மது, வரேன். ஹலோ ஹலோ. ஹலோ. என்னடி ஹலோவே ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கு. வீட்டில் யாரும் இல்லையாண்ணா? ஏன் இல்லைன்னு சொன்னா சார் என்ன பண்ண போறீங்க? சொன்னால் அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் வீட்டில் இருப்பேன். அப்படியா? எப்போல இருந்து ஸ்விக்கியில் வேலைக்கு சேர்ந்த? என்ன சொல்கிற? நான் ஏன் ஸ்விக்கியில் வேலைக்கு சேரணும்? இல்ல, சொன்னா அடுத்த 5 நிமிஷத்துல வந்து நிப்ப சொன்னல, அதான் ஃபுட் டெலிவரி ஜாப்ல சேர்ந்துட்டியோன்னு நினைச்சேன். ஐயோ, கடி ஜோக்கா, முடியல. சரி சரி, நீ சொல்லு. என்ன சொல்லணும்? நிஜமாவே உங்கள் வீட்டில் யாரும் இல்லையா? ஹே, ஆமா இல்ல. இப்ப என்ன அதுக்கு? இப்போ என்ன அதுக்கா? இதை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்ல. பாரு, இவ்வளோ நேரமாக ஃபோன்லேயே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஒரு 5 நிமிஷம் இரு, டக்குன்னு கிளம்பி வந்துடுறேன். ஒன்னும் தேவையில்ல. ஏன், என்னாச்சு? நான் ஆஃபீஸ்ல இருக்கேன்டா. ஆஃபீஸ்லையா? ஆஃபீஸ் தானே, அதனால எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதோ வரேன் இரு. ஏய், சிறப்பால் அடிப்பேன். என்னடி திட்டுற? ஏய், ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் நிறைய பெண்டிங் இருக்குடா, அது முடிக்க சொல்லி 2 நாளா என் டிஎல் ப்ரெஷர் பண்றான். நீ ஒர்க் பண்ணு, நான் அப்படியே சைடில் சின்னதாக அப்பப்போ உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பேனே. ஏய், என் ஆஃபீஸ்ல அந்நியர்கள் நாட் அலவுட். அதுவும் உன்ன மாதிரி பொறிக்க பசங்களை பார்த்தா கேட் கிட்டே சேர்க்க மாட்டாங்க. ஏய் ஏய், மது, ஐயா கூப்பிடுறாரு, ஏய், நான் அப்புறமா ஹலோ பேசுறேன். ஹலோ. எஸ் ஜெய். என்ன மது, கால் வெயிட்டிங்கில் போகுது? பாய் ஃப்ரெண்டா? அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன் ஜெய். ஓ சரி சரி. ஒர்க்கில் எப்படி போகுது? காலையிலுக்குள்ளே முடிச்சிருவல? கண்டிப்பா முடிச்சிருவேன், யூ டோன்ட் வரி. இந்த பார் மது, கிளைண்ட் 2 டேஸ் தான் டைம் கொடுத்துருக்கான். நீ இன்னைக்கு முடிக்கலன்னா நாளைக்கு நான் தான் பாஸ் முன்னாடி நிற்கணும். நீங்க காலையில வரதுக்குள்ள எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருக்கும். நீங்க நிம்மதியா போய் தூங்குங்க. ஓகே மது, குட் நைட். குட் நைட்.
யாரு யாரு ஏய் திவ்யா, நீ இன்னும் போலையா? மாட்டினா செத்த என்கிட்ட. இப்போது 2 டேஸாக அவள் வீட்டுக்கும் போகல, ஆஃபீஸ்லேயே இருக்கா. கேட்டால் பெண்டிங் ஒர்க் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. மது வீட்டில் சொல்லியாச்சா? இல்லை டாக்டர், மதுவுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை. அவள் சின்ன வயசுலேயே அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அவங்க அம்மா மட்டும்தான். அவங்களும் 2 months பேக் தான் இறந்து போயிட்டாங்க. ஓகே. ஏன் மதுக்கு என்னாச்சு டாக்டர்? மது வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? அவளுக்கு அந்த பழக்கம்லாம் கிடையவே கிடையாது. இல்லை, அவங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ண நீடில் மார்க்ஸ் அண்ட் அவங்க பிளட் டெஸ்ட்லேயும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அவங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ண மாதிரி. டாக்டர், இதுலேருந்து மதுவை எப்படியாவது காப்பாற்றணும். எனக்கு தெரிஞ்ச சைக்காட்ரிக் டாக்டர் இருக்காங்க, அவங்கள வேணால் நான் ரெஃபர் பண்ணுறேன். 3 monthsல அவங்க சரியாயிடுவாங்க. ஆனால் அந்த 3 monthsமே அவங்க இங்கே தான் இருந்தாகணும். ஓகே டாக்டர். லட்டுன்றது யாரு?